வணக்கங்க. குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம். டோன்ட் டச்னு சொல்லிக் கொடுங்க இன்றைய குழந்தைகளுக்கு. குட் டச்சு, இது குட் டச்சு, இது பேட் டச்சுன்னு சொல்லிக் கொடுக்குறத விட்டுட்டு டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இன்றைய சமுதாயம் ரொம்பவே சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. இந்த காலத்தில் குட் டச் சொல்லித்தரேன், பேட் டச் சொல்லித்தரேன்னு சொல்லாதீங்க. முதல்ல எவனும் கையை மேலே வைக்க விடாதீங்க. இன்றைய குழந்தைங்களுக்கு முக்கியமாக டோன்ட் டச்சுன்னா என்ன, எவரும் நம்ம மேலே கை வைக்கக்கூடாது, இதுதான் டோன்ட் டச் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி கொடுங்க. இன்றைய காலத்தில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, தனியாக இருக்குது. குழந்தைங்கள்ட்ட யார் என்ன எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது. அம்மா அப்பா இருக்க குழந்தைங்கள்ட்டே ஒரு நேரம் தவறி போச்சுன்னா பிள்ளைங்களை இது பண்ணிடுறாங்க. அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கே ஒரு சில நேரம் ஒரு நேரம் தப்பாக நடந்துக்கும். அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியும்? நம்ம எனி டைம் கூடவே இருக்க முடியாது. 1000 சொந்தக்காரங்களை இருக்கட்டும், 1000 சொந்தக்காரங்க இருக்கட்டும், 1000 நேரமும் ஒரு பொண்ணு கூடவே நம்ம இருந்துகிட்ருக்க முடியாது, சரிங்களா? அதனால் குழந்தைங்களுக்கு எப்பயுமே டோன்ட் டச்சுன்னா என்னன்றதை முதல்ல சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு நான் குட் டச் சொல்லித்தரேன், பேட் டச் சொல்லித்தரேன்னு சொல்லாதீங்க. குட் டச்சும் வேணாம், பேட் டச்சும் வேணாம், டோன்ட் டச் அப்படின்ற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா எப்பயுமே உங்கள் குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருக்கும். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்க ஒவ்வொருத்தவங்களும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூடயே இருந்துகிட்ருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு மன துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்து அவங்கள நல்வழியில் எப்படி கொண்டு செல்றதுன்றதை முதல்ல சொல்லி கொடுங்க. அதுக்கு பிற்பாடு உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மா அப்பா சண்டை போட்டனால அப்பா எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பி போய்டுறாரு. அம்மா அப்பா சண்டை போட்டாங்களேன்றதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு நேரம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடுறவங்களும் இருக்காங்க. இல்லை நம்ம வந்துடலான்னு சொல்லி குழந்தைய தனியாக விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்தமாரி சூழ்நிலையில் இவங்க பிரச்சனையை இவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நடுவில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்படுது. அதனால் புருஷன் பொண்டாட்டி சண்டையினால் மெயினாக பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைங்க மட்டும். 100% குழந்தைங்க தான் பாதிக்கப்படுதுன்றதை இந்த சண்டை போட்டுக்கிறவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. இந்த சண்டையில் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்களே, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், விட்டு கொடுத்து போகலாமா, அனுசரித்து போகலாமான்றதை யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. அவங்கவுங்க தன்மானம், அவங்கவுங்க கெத்து தான் அவங்கவுங்களுக்கு முக்கியமாக இருக்குதே தவிர குழந்தைங்கள பற்றி துளி அளவு கூட யாரும் கவலைப்பட மாட்டேன்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் யாருமே குழந்தைய பற்றி கவலைப்படாமல் இவங்க யூகம் இவங்களுக்கு, இவங்க யூகம் இவங்களுக்குன்னு போயிடும். இவங்க யூகம் வந்து இவங்களுக்கு பெருசு, இவங்க யூகம் இவங்களுக்கு பெருசுன்ட்டு போகிறாங்களே. நடுவில் இருக்க குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிச்சு? குழந்தைங்க வேணும்னு தானே பெற்றுக்கிறோம். அந்த குழந்தைங்கள பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இன்றைய காலகட்டத்தில் கூட இருக்கிற நம்ம பாதுகாப்பாக கூட இருக்கும்போதே ஒன்று தவறி போகுது. நம்ம கூடயே இல்லாமல் நம்ம சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்து பாதுகாப்பு கிடைக்கும்? மெயினாக அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு பிரிகிற குடும்பத்தில் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. இந்தமாரி குழந்தைங்களாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் இன்னுமேட்டுக்காச்சும் பேரண்ட்ஸுங்க குழந்தைங்களுக்காக வச்சு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறத விட்டுட்டு வீணாக அந்த தேவையில்லாத வெட்டி பந்தாவை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கிறத இன்றையோட இந்த சண்டை சடையை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள். ஒன்று ஹஸ்பண்டு சரியில்லையா, ஹஸ்பண்டை விட்டுட்டு குழந்தைய வச்சுட்டு தனியாக போயிடுங்க. தனியாக அம்மா வீட்டோட போனாலும் போங்க, இல்லை தனியாக போய் இருந்துக்கோங்க. அதுதான் நல்லது. ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். கேட்காதவங்கள என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்கள பார்க்க போய் நம்ம குழந்தைய விட்டுட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை மனைவி சரியில்லையா, குழந்தைங்க அழைச்சிட்டு நீங்கள் தனியாக போயிடுங்க. நீங்கள் தனியாக போய் பிள்ளைங்க இருக்கா, பிள்ளைங்களோட நல்ல வாழ்க்கை வாழுங்க. அதான் பண்ணணும். அதை விட்டுட்டு அவள் சரியில்லைன்னு இவங்களும், இவன் சரியில்லைன்னு அவங்களும் இருந்தால் நடுவில் பாதிக்கப்படுறது குழந்தைங்க மட்டும்தாங்கிறது எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் எதாவது தப்பு இருந்தால் நீ மன்னிச்சுக்கோங்க.